பாய் சொல்லு. ஹாய். இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட எங்கே வந்திருக்கோம் பிஜு? போஸ்ட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் எல்லாமே நாங்கள். பயங்கரமான ஃபீவர். இங்கே வராங்களா இல்லையா? பார்க் ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் அவர் ட்ரிப். ஸோ இந்த வீடியோவோட நம்ம ட்ரிப் vlog வந்து முடியுது. ஸோ லாஸ்ட் டே எங்கே கிளம்பிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து நம்ம வந்து ஈஷா யோகா தான் போக போகிறோம். கண்டிப்பா வருவேன் கண்டிப்பா வருவேன். தம்பி இந்த ஏசி சட்டை போட்டு தம்பி போடு. எங்கே போயிட்டு இருக்கோம்? நம்ம வர மாட்டேங்க. அம்மா இங்கே இன்னொரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போகிறோம். இது சாப்பிட முடிச்சு பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா. ஸோ நாங்கள் திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற சரவணப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. எங்க வந்து போனீங்க? அம்மாயி வீடு. ஆளை விடு. மெனு பார்க்கலாம். மெனு பார்த்துட்டு கூடவே பிறந்தது என்னைக்கு போகாது. ஆமாம், ஹர்னிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால நான் தான் வந்து இன்னைக்கு வீடியோகிராஃபர். ஆமாம், நான் தான் வந்து இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் எல்லாமே நான் தான். பயங்கரமான ஃபீவர். ஆமாம். வீடியோ காட்டணுன்னே டீசெண்டாக திங்கிறா. கடற்கடன்னு பிசைஞ்சுட்டு எப்படி சாப்பிடுவியோ அப்படி சாப்பிட வேண்டியது. ஸோ நாங்கள் ஈஷா யோகா போகிறதுக்கு டைம் வந்து ஒரு ஈவினிங் போல் ஆயிடுச்சு. அண்ட் மழை பெஞ்சு அப்போ தான் விட்டுருந்த மாதிரி ஒரு டைம். ஸோ நல்ல வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு சில் கிளைமேட்டாகவே இருந்தது. அண்ட் போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாருமே செம தூக்கம். அண்ட் அன்றைக்கி வேறு எனக்கு பயங்கரமான ஃபீவர் அப்படிங்கிறதுனால என்னால் சரியாக வந்து என்ஜாய் கூட பண்ண முடியல. அண்ட் இப்போது மே மந்த்து லீவ் டைம் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்குது. நார்மல் டேஸ்லேயே அங்கே கூட்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இந்த வெக்கேஷன் டைமில் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து ஈஷாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் நான். ஏன்னா அந்த சிவன் ஸ்டாச்சு வந்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவா அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்துருப்போம். ஸோ அதை நம்ம நேரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சு வந்து விசிபிளாக இருக்காது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலும் அவங்க வந்து மாட்டு வண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ போயிட்டு விடுறதுக்கு 10 ரூபாய், திரும்ப அங்கேருந்து ரிட்டன் வந்து இங்கே என்ட்ரன்ஸ்க்கு வரணும்னா 10 ரூபாய். ஸோ அப் அண்ட் டவுன் வந்து 20 rupees ஆகுது. நாங்களும் அப்படியே மாட்டு வண்டியில் ஏறி போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே இருக்கிற அந்த க்ரீன் சீனரிஸ்
அப்பா சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. பயங்கரமாக ஒரு மாதிரி கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு வந்து 2 கண்ணு பத்தாது. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட் நாங்கள் போன அன்னைக்கு. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பெருசாக இருக்குல்ல. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஸ்டாச்சு கிட்டே போயாச்சு. அண்ட் அது ஃபஸ்ட்டு நமக்கு அதோட பேக் சைடு வியூ தான் தெரியும். அந்த பேக் சைடு வியூவே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பெருசாக நல்ல பயங்கரமான ஒரு ஸ்டாச்சுவாக இருந்தது. கிட்டக்கு போக போக வந்து இன்னும் நமக்கு நல்ல பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. அண்ட் இதை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு 1000கணக்கான பாம் ட்ரீஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், ட்ரீஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ட் சுற்றிலும் வந்து மலை அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கரில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 hour போல் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ போகிறதுக்காக வந்து நம்ம ரிட்டன் டிக்கெட்டும் எடுத்தாச்சு. அண்ட் ரிட்டர்னுமே நம்ம வந்து மாட்டு வண்டியில் தான் போக போகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆதியோகியோட தியான லிங்கம் தான் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். இதுக்கு ஆப்போசிட்லேயே அது இருக்குது. பட் அதுக்குள்ளே வந்து மொபைல் ஃபோன்ஸ் கம்ப்ளீட்லி அலோடே கிடையாது. ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து நம்மளால் எதுவுமே கேப்சர் பண்ண முடியாது. அண்ட் டோட்டலி வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அது. அண்ட் அதையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் என்ன தான் நம்ம ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்தாலுமே கொஞ்ச நாளைக்கு மேலே வீட்டு ஞாபகம், ஊர் ஞாபகம் அதெல்லாம் வரத்தான் செய்யுது. ஏன்னா சாப்பாடெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற மாதிரி வெளில போனால் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனாலே வந்து எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஃபைனலி நம்மளோட இந்த 5 நாள் வெக்கேஷன் ட்ரிப்பு வந்து ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக, அட்வென்ச்சரஸாக ரொம்பவே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோவும் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.